நீங்க எப்படி மூச்சு விடுறீங்க அதுதான் உங்களோட வாழ்நாளை வந்து டிசைட் பண்ண போகுது. இது உங்களால் நம்ப முடியுதா? ஸ்லோ ப்ரீதிங் பண்ணுறதுனால ஸ்ட்ரெஸ் வந்து டைரெக்டாக உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூச்சு பயிற்சிகளை தினமும் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் நிறைய சேஞ்சஸ் வந்து லைஃப்பில் ஃபீல் பண்ணுவீங்க. பூங்காற்று நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எப்படி மூச்சு விடுறீங்க அதுதான் உங்களோட வாழ்நாளை வந்து டிசைட் பண்ண போகுது. இது உங்களால் நம்ப முடியுதா? பட் எஸ், நீங்கள் இதில் என்னன்றது நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ரீதிங், மூச்சு பிராணம்ன்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு 5 நிமிடம் மூச்சு விடாமல் இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தெரியும், ஹார்ட் ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆகிடும். அது மூலயமா டெத்து தான் நடக்கும். ஸோ இந்த ப்ரீதிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்குது. ஸ்லோ ப்ரீதிங், ஃபாஸ்ட் ப்ரீதிங் சொல்லுவோம். என்ன வந்துட்டு ரிசர்ச்சஸ் சொல்லுது அப்படின்னா, ஸ்லோ ப்ரீதிங் நம்ம மூச்சை ஆழ்ந்து கவனித்து இழுத்து விடும்போது நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்லோ ப்ரீதிங் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஆக்சிஜன் நம்ம எல்லா செல்லுக்கும் அது சீராக கொண்டு போய் கொடுக்கும். நம்மளோட செல்லுக்கெல்லாம் உணவு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் தான். ஸோ இந்த ஆக்சிஜன் நல்லா கிடைச்சினாலே ஒவ்வொரு செல்லும் நல்லா ஃபங்க்ஷன் பண்ண, ஒரு செல்லும் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணால் நம்மளோட ஒரு பாடி உறுப்புகளும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ ஆக்சிஜன் டெலிவரி இது வந்து நல்லா கொடுக்கும். அண்ட் ஸ்லோ ப்ரீதிங் பண்ணுறதுனால ஸ்ட்ரெஸ் வந்து டைரெக்டாக உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நரம்பு மண்டலங்கள் இருக்கக்கூடிய பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவோம். அந்த நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுறதுனால ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இது வந்து ஸ்லோ ப்ரீதிங்னால வருது. அண்ட் 3வது ஸ்லோ ப்ரீதிங் பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி, நம்மளோட ஹார்ட் ஃபங்க்ஷனை நல்லாவே டைரெக்டாக இம்ப்ரூவ் பண்ணுது. இதுதான் நம்மளோட ஸ்டடீஸ் வந்து சொல்லுது. அப்போ இந்த ஸ்லோ ப்ரீதிங்கே இவ்வளோ முக்கியம். இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நம்ம அனிமல்ஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, டாக்ஸ் பார்த்துருப்பீங்க, மைஸ் பார்த்துருப்பீங்க. இந்த டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரீத் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஆனால் அதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 10 to 12 இயர்ஸ், மேக்ஸிமம் 15-20 இயர்ஸ் தான். ஆனால் இந்த ஸ்லோ ப்ரீதர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டார்டாய்ஸ், எலிஃபென்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 இயர்ஸ் வரைக்கும் அதோட லைஃப் ஸ்பேன் இருக்குது. ஸோ இதுலேயே நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஸ்லோ ப்ரீதிங் வந்து நம்ம லைஃப் ஸ்பேனை டைரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ நான் வந்துட்டு இப்போ வந்து எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம என்ன மாதிரி மூச்சு பயிற்சிகள் தினம்தோறும் நீங்கள் பண்ணுறது வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்க்கலாம். ஏன்னா நம்மளோட இப்போ காலகட்டத்தில் எல்லா நேரம் நான் உட்காந்துட்டு நான் ஸ்லோ ப்ரீதிங் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நம்மளோட வந்துட்டு ஒர்க் ப்ரெஷர் மாறலாம். நம்ம வந்து ஒரு இடத்துல வேகமாக போயிட்டுருப்போம். ஒரு ஒர்க் டெய்லி நடந்துகிட்டே இருக்கிறதுனால எல்லா நேரத்துலையும் நம்மளால ஸ்லோ ப்ரீதிங் பண்ண முடியாது. பட் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா, டெய்லி ஒரு 20 நிமிடம் அதுக்காக தனியாக ஒதுக்கி நீங்கள் இந்த மூச்சு பயிற்சியில் ரெகுலராக பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ன்ற கார்டிசால் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லோ ப்ரீதிங் நீங்கள் டெய்லி பிராணாயாமா இன்க்ளூட் பண்ணுறதுனால கார்டிசால் லெவல் ரெடியூஸ் ஆகும். அதனால ஸ்ட்ரெஸ்லால் வரக்கூடிய எல்லா பாதிப்புகளும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் பயாலஜிக்கல் ஏஜிங் ப்ராசஸையும் நம்ம நல்லாவே பெட்டர் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஸ்லோ ப்ரீதிங்கை கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணணும் இல்லையா? நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூச்சு பயிற்சிகளை தினமும் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் நிறைய சேஞ்சஸ் வந்து லைஃப்பில் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஸ்லோ ப்ரீதிங் என்னென்ன பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ப்ரீதிங் வந்து 2 நாசிலையும் நம்ம விடுவோம். ஆனால் எல்லாருக்கும் இது சரி சமமாக இருக்காது. அதை நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஒரு விரல், ஆள்காட்டி விரலை வந்து நீங்கள் மூக்கு கிட்ட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் மூச்சு வெளியே விடும் போது ஒரு நாசியில் மட்டும்தான் ஃப்ரீயாக வரும், ஒரு நாசியில் கண்டிப்பாக உங்களுக்கு அடைப்பு இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த மூச்சு பயிற்சி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா 2த்துலையுமே நம்ம பேலன்ஸ் வந்து பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது நாடி சோதனை பிராணாயாமா. இதில் 3 வெரைட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு சேம் சைட் நாஸ்ட்ரல் ப்ரீதிங். இதுக்கு உங்கள் கட்டை விரலை எடுத்துட்டு வலது நாசியை மூடிக்கலாம். இடது பக்கம் மட்டும் மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடணும். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். இது மாதிரி 5லேருந்து 10 முறை நீங்கள் பண்ணலாம். இடது பக்கம் மாத்திரம் மூச்சை இழுத்து வெளியே விடணும். இப்போது உங்களோட மோதிர விரலால் இடது நாசியை மூடிக்கோங்க. வலது பக்கம் மாத்திரம் மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுங்க. ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். இது போல் 5லேருந்து 10 தடவை பண்ணலாம். இது வந்து டெக்னிக் நம்பர் 1. ஹேண்ட்ஸ் டவுன். இப்போ செகண்ட் டெக்னிக் பண்ண போகிறோம், ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல் ப்ரீதிங். ஆள்காட்டி விரல் எடுத்து வலது நாசியை மூடிக்கலாம். இப்போது இடது பக்கம் மூச்சை இழுத்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வலது பக்கம் மூச்சை வெளியே விடணும். இப்போ மறுபடியும் வலது பக்கம் மூச்சை இழுத்து
க்ளோஸ் பண்ணிவிட்டு இடது பக்கம் வெளியே விடணும். இதுதான் ஒரு ரவுண்டு. இது மாதிரி 5லேருந்து 10 ரவுண்ட் நம்ம செய்யலாம். இது நீங்கள் பண்ணும்போது ரொம்ப மூக்கை ப்ரெஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் மூச்சு ரொம்ப சவுண்டோடு நீங்கள் விடக்கூடாது, சத்தம் இல்லாமல் நீங்கள் விடணும். ரிலாக்ஸ், ஹேண்ட்ஸ் டவுன். இப்போ நாடி சோதனை பிராணாயாமால 3rd டெக்னிக் பார்க்க போகிறோம். ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல் ப்ரீதிங். இதை ஹோல்டு பண்ணிவிட்டு பண்ண போகிறோம். வலது நாசியை மூடிக்கலாம். இடது நாசியில் மூச்சை உள்ளே இழுத்துட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போது இதை நம்ம ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண போகிறோம். 1 2 3 4 5. இப்போ மறுபக்கம் வெளியே விடுங்க. இப்போ வலது பக்கம் மூச்சை இழுத்து க்ளோஸ். 1 2 3 4 5. மூச்சை கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு வெளியே விடணும். இது ஒரு ரவுண்ட். இது மாதிரி நம்ம 5 to 10 ரவுண்ட்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா இந்த மூச்சு பிடிச்சி வைக்கிறத மட்டும் நீங்கள் தவிர்த்திடலாம். ரிலாக்ஸ். இது மாதிரி டெய்லி நீங்கள் 10லேருந்து 15 நிமிடம் நாடி சுத்தி பிராணாயாமா பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த ப்ரீதிங் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான ப்ரீதிங் டெக்னிக். ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்கும், ப்ரீதிங்கையும் இம்ப்ரூவ் பண்ணும். பிராமரி பிராணாயாமம். அதுக்கு நீங்கள் கைகளை ரெண்டுத்தையும் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு காதோட துவாரத்தில் வச்சுட்டு கண்களை மூடிக்கலாம். மூக்கு வழியாக மூச்சை நல்லா இழுத்துட்டு வெளியே விடும் போது இந்த பி சவுண்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். மூச்சை இழுங்க. ப்ரீத் அவுட், ப்ரொடியூசிங் அ ஹம்மிங் பி சவுண்ட். இது ஒரு ரவுண்ட். இந்த மாதிரி நீங்கள் 5 ரவுண்ட் பண்ணணும். ப்ரீத் இன். ஸோ இந்த 2 பிராணாயாமாவுமே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டடீஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு ப்ரீதிங் பேட்டர்னையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். நம்மளோட ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டியும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ரிலாக்ஸ். ஸோ இந்த 2 பிராணாயாமாவுமே நீங்கள் 5 to 10 டைம்ஸ் பண்ணலாம். நாளடைவில் நீங்கள் அதை 15-20 கவுண்ட்ஸாக கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. என்னென்ன மூச்சு பயிற்சிகள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். நான் சொன்ன மாதிரி 20 மினிட்ஸ் டெய்லி இந்த மூச்சு பயிற்சிகளை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ ஸ்லோ ப்ரீதிங் பண்ணுறதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணுறதுனால லைஃப் ஸ்பேன் நம்மளுக்கு குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுத் ப்ரீதிங். நிறைய பேர் வாயிலேயே மூச்சு விட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்குது. அது ப்ராப்பராக நீங்கள் நேச்சுரோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதை நீங்கள் கிளியர் பண்ணணும். ஸோ சுவாச மண்டலத்தில் இருக்க பிரச்சனைகளை நீங்கள் கிளியர் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ மவுத் ப்ரீதிங் வந்து உங்கள் லைஃப் ஸ்பேனை வந்து குறைக்கும். அண்ட் லைஃப் ஸ்பேனை குறைக்கக்கூடிய இன்னொரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா துரித உணவுகள். நம்ம அந்த டைமில் இருந்த உணவுகளும் சரி, இந்த டைமில் நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு. எப்படி டெக்னாலஜி டெவலப் ஆகுதோ அதே போல் இப்போ நிறைய பெயர்களும் டெவலப் ஆகிட்டு மறைமுகமாக நிறைய அடிட்டிவ்ஸ் தான் நம்ம ஃபுட்டில் இப்போ நம்ம பார்க்குறோம். துரித உணவுகளை நம்ம குறைக்கணும். அதை நீங்கள் ஜாஸ்தி எடுத்தீங்க அப்படின்னா லைஃப் ஸ்பேன் குறையும். அண்ட் எஸ், ஓவர் ஸ்க்ரீன் டைம் யூஸ், அதிகப்படியான ஸ்க்ரீன் டைம் யூஸ் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறது நம்மளுக்கு லைஃப் ஸ்பேனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரும். அண்ட் புவர் ஸ்லீப். நான் சொன்னேன் இல்லையா, இந்த க்ரோத் ஹார்மோன் நைட் டைம்ஸில் தான் ஜாஸ்தி செக்ரீட் ஆகும். நீங்கள் புவர் ஸ்லீப் இருக்கும் போது இதெல்லாம் அந்த க்ரோத் ஹார்மோன் செல்லுலார் டிஎன்ஏவெல்லாம் வந்து ரிப்பேரை வந்து குறைக்கும். ஸோ அதனால உங்களுக்கு செல்லுலார் ஏஜிங் ஃபாஸ்டர் ஆகும், லைஃப் ஸ்பேன் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால். இந்த மாதிரி ட்ரக்ஸ் நீங்கள் ஜாஸ்தி எடுக்கிறது லைஃப் ஸ்பேனை டைரெக்டாக உங்களுக்கு குறைச்சிட்டு வந்துடும். டைரெக்டாக போய் செல் டிஎன்ஏவே வந்து இது அட்டாக் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து லைஃப் ஸ்பேன் குறைஞ்சிட்டே வரும். இந்த 5 விஷயங்கள் உங்களுக்கு லைஃப் ஸ்பேனை வேகமாக குறைக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் டிப்ஸை நீங்கள் இன்றைக்கே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஹெல்த்தியான லைஃப் ஸ்பேனை நம்ம நோக்கி போக முடியும். மீண்டும் அடுத்த யோகா நேச்சுரோபதி வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.